ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த லெசனில் இருக்க 5 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இந்த 5 மார்க் மட்டும் நீங்கள் படிச்சிட்டாவே போதும். இதிலே ஒரு 3 மார்க் கவர் ஆகுது, 2 மார்க் கவர் ஆகுது. 3 மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. 2 மார்க் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் டென்சிட்டியோ மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டயக்ராம் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டக்டர் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் உள்ளே இருக்க அந்த ஏரியா. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே என்ன இருக்கும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ தான் கரண்ட்டை பாஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த எலக்ட்ரான்ஸில் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டியால் மூவ் ஆகுது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான வெலாசிட்டி. அது என்ன அப்படின்னா, இந்த கண்டக்டரில் இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் பண்ணும் பொழுது மூவ் ஆகுதில்ல, அதைத்தான் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம dx அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இப்போ டிஸ்டன்ஸ் தான் நம்ம வெலாசிட்டி இன்டூ டைம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இது ட்ரிஃப்ட் வெலாசிட்டினால டி அப்படிங்கிறது சஃபிக்ஸில் இருக்கணும். டைம் வந்து சேஞ்ச் ஆகுது, அப்போ dt அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க தியரி பார்ட்குள்ளே போகலாம். கன்சிடர் எ கண்டக்டர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ இருக்குது. லெட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் பி அப்ளைடு டு இட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். கண்டக்டரில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பாஸ் பண்ணுறோம். சப்போஸ் there are n electrons per unit volume in the conductor and assume that all the electrons move with the same drift velocity. சப்போஸ் அங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது அந்த கண்டக்டரில், இதான் அந்த வால்யூம். அதில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது எல்லாமே ட்ரிஃப்ட் வெலாசிட்டியால், ஒரே ட்ரிஃப்ட் வெலாசிட்டியால் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the electrons move through a distance dx. ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் மூவ் ஆக சேஞ்ச் ஆகுதில்ல, அதான் சொல்கிறாங்க dx. வெலாசிட்டின்னு என்ன பார்த்துருப்போம், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா வெலாசிட்டி இன்டூ டைம். ஆல்ரெடி டயக்ராம்லேயே பார்த்துட்டோம், அது எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இந்த வால்யூம். அதாவது இது அந்த வால்யூம், இதுக்குள்ளே வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வால்யூம் அப்படின்னா என்ன, ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் தான் ஃபார்முலா. ஸோ ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் வந்து dx. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறனால என்ன மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். dxனால் என்ன பார்த்தோம், vd இன்டூ டிடின்னு பார்த்தோமா, அதை அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் E. எதுக்கு நம்ம சார்ஜ் இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த வால்யூம் எலமெண்ட், அதாவது அந்த சிலிண்ட்ரிக்கலாக இருக்குல்ல அந்த கண்டக்டர், அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் போகுதுல, நிறையா எலக்ட்ரான்ஸ், அதோடைய டோட்டல் சார்ஜ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் நம்ம சார்ஜ் கொண்டு வரோம். இப்போ இந்த சார்ஜ் வந்து dq அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து E இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது, மொத்தமாக AVD இன்டூ DT இன்டூ N அப்படின்னு பார்த்துருக்கோமா, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் இவ்வளோ அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுடைய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, டைட்டில் என்ன, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டு. இப்போ அந்த கரண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா I வந்து dq பை dt. டிடிங்கிறது ஒன்று மேலே அப்படியே வச்சுக்கலாம். dq, அந்த dqவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம டிஸ்டன்ஸு, வால்யூமு எல்லாமே கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ வந்து dq பை டிடின்னு சொல்லிட்டோம். dqவோட வேல்யூ வந்து இதுதான். ஓகேவா? இப்போ பை dt, இப்போ அந்த dt என்ன பண்ணுறோம், டிவைடில் கொண்டு வரோம். அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும், n e a இன்டூ vd. அந்த டேர்மை தான் இப்போ நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து ஒரு 3 மார்க் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அந்த 3 மார்க் வந்து அப் டு திஸ் இது வரைக்கும் எழுதுனா போதும். இனிமேல் வரது வந்து ஒரு 2 மார்க்கு, அதையும் கண்டிப்பாக 5 மார்க்கில் எழுதணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, த கரண்ட் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர். அந்த கண்டக்டரில் இருக்க அந்த ஏரியாவில் கரண்ட்டு போகுது, அதை தான் சொல்கிறோம். கரண்ட் பெர் யூனிட் அப்படின்னு வந்தாவே டிவைட் ஆகிடும் ஏரியா ஏ. எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர் பை ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். இப்போ மேலே வந்துச்சு அப்படின்னா மீட்டர் இன்வெஸ்டுவாக மாறிடும். இதான் அதோட எஸ்ஐ யூனிட். இப்போ கரண்ட் டென்சிட்டியில் கொண்டு போய் நம்ம கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். J இஸ் ஈக்குவல் டு I பை ஏ.
ஐ அப்படின்னா என்னது கரண்ட்டு. கரண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த டேர்மை கொண்டு வந்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பை ஏரியா. மேலே இருக்க ஏவும் கீழே இருக்க ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. புக்கில் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த லைனுக்கு அப்புறம். The above expression is valid only when the direction of the current is perpendicular to the area. இது எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த எக்ஸ்பிரஷன் அதாவது இந்த வேல்யூ வந்து நமக்கு எப்போ வேலிடாக இருக்கும் அப்படின்னா அந்த கரண்ட்டு போகிற டைரக்ஷன் வந்து அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த பாயிண்ட் தேவையில்ல விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெக்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும். வெலாசிட்டியும் வெக்டார் தான். சார்ஜு இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுக்கெலாம் தேவையில்ல, இதுக்கு இப்போ போட்டோம். இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்குது -EE டார்க் பை எம் அப்படின்னு இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் அப்படியே முன்னாடி போட்டுக்கிறேன், என் அப்படியே வச்சுக்கிறேன். 2 E இருக்கனால E² E இன்ட்டு டார்க் பை எம். இப்போ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா அது வெக்டார் குவான்டிட்டி, ஸோ வெக்டாரை போட்டுக்கிறேன். இந்த டேர்முக்கெலாம் பதிலாக சிக்மா யூஸ் பண்ணுறேன். சிக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போது நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சிக்மா சொன்னேன். சிக்மா இஸ் ஈக்குவல் டு NE² டார்க் பை எம்னா கண்டக்டிவிட்டின்னு சொன்னேன், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கேருந்து மைனஸ் எங்கே போச்சு அப்படின்னா இப்போ மைனஸ் தேவையில்லை. நம்ம ஏன் மைனஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பட் கன்வென்ஷனலி we take the direction of current density as the direction of electric field. So this is called a microscopic form of Ohm's law. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷனையே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறனால தான் இப்போ மைனஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி 2 மார்க்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இன்வர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டியை தான் நம்ம ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள் வந்து ரோ. ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 1/σ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பார்த்தோம், சிக்மா வந்து NE² டார்க் பை எம்மா. இதை அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதிக்கோங்க, M/NE² டார்க். ஸோ நம்ம வந்து இங்கே மைனஸ் போட்டோம். ஏன் நம்ம இங்கே மைனஸ் போட்டோம், ஏன்னா VD வெக்டாரோட வேல்யூ இது, அதனால் போட்டோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏன் போட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னு சொன்னோம், ரைட்லேருந்து லெஃப்ட் போகுதுன்னு சொன்னோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது நமக்கு நெகட்டிவ், அதனால தான் நம்ம இங்கே நெகட்டிவ் போட்டிருக்கோம். ஓகேவா, இந்த நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவாக மாறுச்சு அப்படின்னா கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷனையே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னனால தான் மாறுச்சு. கரண்ட் டென்சிட்டி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் டு ரைட்டு. அதே டைரக்ஷனையே நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் லெஃப்ட் டு ரைட்டாக தான் இருக்கும். அப்போ அது பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் நம்ம நெகட்டிவை வந்து இங்கே தூக்கிட்டோம். ஓகேவா, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் எழுதியிருக்கிறத மட்டும் நீங்கள் அப்படியே எழுதினாவே போதும், உங்களுக்கு ஷுவராக 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. அதுதான் இந்த வீடியோவில் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் 2 cells வித் அ பொட்டன்ஷியோமீட்டர் அந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.